அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் தொடர் 2106 19வது சூறாவில் 54வது வசனம். வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா. நபியே, இந்த திருக்குரானில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பதில் சரியாக நிறைவேற்றக்கூடியவராக, உண்மையாளராக, தூதராக, நபியாக இருந்தார் என்று அவர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் ரொம்ப சிலாகித்து சொல்கிறான். இறை தூதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மூத்த மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இளைய மனைவியான ஹாஜர் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள். ஹாஜர் அவர்கள் அன்றைய காலத்தில் எகிப்து நாடு கலாச்சாரத்தில், பண்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு இடமாக விளங்கியது. இதனால் அங்கு பிறந்து வளர்ந்த ஹாஜர் அவர்கள் கலாச்சாரம், நாகரீகம், ஒழுக்கம் இவற்றில் பண்பட்டவராக, பக்குவப்பட்டவராக இருந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய மக்காவில் வாழ்ந்து இவர் பெரியவராக ஆனார். யமனில் இருந்து புலம்பெயர்ந்து மக்கா வந்த ஜுர்ஹும் குலத்தாரிடத்தில் அரபி மொழியை கற்றார். அக்குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் வந்தவங்க தான் இறுதி தூதுவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் வாக்கை இவர் சரியாக நிறைவேற்றினார். அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்கை சரியாக நிறைவேற்றினார். என்ன வாக்கு இவர் கொடுத்தார் அப்படின்னா, அவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர் சிறு பிராயத்தில் இருக்கும்போது அவரை அறுப்பது போன்று ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த நேரத்தில் பதற்றப்பட்டு ஓடிவிடாமல், அவர் தந்தை செய்கிற விஷயத்துக்கு கட்டுப்படாமல் அகன்று விடாமல், தந்தையே, நீங்கள் என்ன கனவுல கண்டீங்களோ அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் அதற்கு ஒத்துப்போவேன். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் பொறுமையாக இருந்தால் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லி, அந்த விஷயத்தில் தன் தந்தையிடத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பார்ப்பீர்கள், நான் இதற்காக அங்கும் இங்கும் ஓடமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் அதை காரியத்தை நிறைவேற்றும் போதும் அதே மாதிரி பொறுமையாக இருந்தார் அப்படின்னு இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக வாக்கு கொடுப்பதுங்கிறது ஒரு மூமினுடைய, ஒருவர் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது ஒரு மூமினுடைய அடையாளம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல்வேறு தடவையில் பல்வேறு நபர்கள் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மூமினுடைய அடையாளம், அதாவது அவன் பேசினா உண்மை பேசுவான், வாக்கு கொடுத்தா அதை சரியாக நிறைவேற்றுவான், அதே நேரத்தில் ஏதாவது நம்பி அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அதையும் அவர்கள் எந்த மோசடி செய்யாமல் திருப்பி கொடுப்பார். ஆனால் ஒரு பாவியினுடைய அடையாளம், இதில் எல்லாம் மோசடி செய்கிறது தான் பாவியினுடைய அடையாளம் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் இவர்களை பற்றி சில செய்திகளை அடுத்த வசனத்தில் நாளை அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.